உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேத்து விஜய் அவர்கள் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி இருந்தாரு. அந்த விழாவில் அவருடைய அந்த வைரல் வீடியோஸ்லாம் செம்ம ட்ரெண்டாக போயிட்டு இருந்துங்க. அந்த கண்ணாடி போட்ட வீடியோலாம் அந்த நிகழ்ச்சியில வந்து என்ன பேசுவார்னு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. பேசி முடிச்ச பிறகு அரசியலை பத்தி ஏன் பேசல அப்படின்ற விமர்சனமும் இப்போ வருதுன்னு நினைக்கிறேன். இல்லை, யாருக்கான தலைவர் எதுக்கான தலைவர்ன்றதை அவர் உறுதியாக ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட நண்பர்கள்லாம் நேற்று கேட்டது கூட அதுதான். இந்த மாதிரி நீங்கள் அங்கே போகிறீங்களே, சமத்துவ கிறிஸ்மஸ் விழா எடுக்கிறாரு அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது நம்ம நண்பர்கள்லாம் சொன்னோம், எங்களுக்கே இது புதுசாக தான்டா இருக்குது, நம்ம போய் முதல்ல பார்ப்போம் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கும் பொழுது வந்த அனைவருக்குமே 1500 பேர்னு கணக்கில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்தது 2000க்கும் மேற்பட்டோர் இருப்பாங்க. எல்லாருக்குமே அதில் தண்ணீர், ஜூஸு, கேக்கு, குழந்தைங்களுக்கு வந்து திருக்குறள் புக்கு, இன்னொன்று நிறைய விஷயங்கள், அவங்களுக்கு ஸ்பெஷலாக கிஃப்ட் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. எல்லா மதத்தினருமே அங்கே வந்திருந்தாங்க. அங்கே அதுதான் சமத்துவம் அப்படின்றத மீண்டும் நான் யாருக்கான தலைவர்ன்றதை அவர் வந்து நிரூபிச்சிட்டார். சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, நேற்று வந்த கூட்டத்துக்கு மத்தியில் ஏன் அவர் வந்து அரசியல் பேசலை அப்படின்னு உங்ககிட்ட கேட்ட மாதிரி தான் நம்மளுக்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இடம் பொருள் ஏவல் இதுதான் நம்மள பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, ஏன்னா அவர் அழைச்சிட்டு வந்தாங்கல்ல, சேர்ச்சிலேருந்து அவ்வளோ பேர் வந்தாங்க. எல்லாருமே விஜய் அவர்கள் பற்றியும் அவரோட ஃபியூச்சர் பற்றியும் அவ்வளோ வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அதாவது இன்டைரக்டாக அரசியல் தான் வச்சுக்கிங்களேன், அதில் சிலர்லாம் டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பேசும் பொழுது இது குழந்தைங்களுக்காகவும் கிறிஸ்துமஸ் விழா தான் இது, அதனால இங்கே அரசியல் தேவையில்லை, கட்டாயமும் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக அவர் பேசின விஷயங்களா இருக்கட்டும். அதுதான் சொல்கிறேனே, எல்லாருமே அவர் வந்து ரொம்ப நேரம் பேசணும், ஏன் வந்து 9 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்து பேசுகிற ஏங்க. அவர் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட், என்ன தேவை குழந்தைங்கிட்ட போய் இப்போ அந்த குட்டீஸ் எல்லாம் வந்தாங்களே, கேக் கட் பண்ணி கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாருல, அவங்ககிட்ட போய் 2026 அரசியல் வந்து 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அந்த குழந்தைங்களுக்கு புரியுமா? அவங்க அம்மா வந்தாங்கல்ல, பேரண்ட்ஸ், பெண்கள் தான் நேற்று அதிகமாக வந்தாங்க. வந்த அந்த 1500 பேர்ல 1200 300 பேர்கிட்ட பெண்கள் தான். ஸோ அவங்க எல்லாருமே எதுக்காக வந்தாங்க? ஒரு விழா ஒன்று கொண்டாட வரோம், அதில் விஜய் அவர்களோட கொண்டாட வரோம் அப்படின்ற ஒரு ஆசையோட தான் வந்தாங்களோ இல்லையே. அவங்கள்ட்டையும் வந்து நேற்று கேட்டிருந்தா கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து. ஆனால் வெளியே வந்து எல்லாருமே நம்மக்கிட்ட சொன்னது என்னன்னா 2026 இவங்க எல்லாமே சொல்கிறாங்க. அவர் பேசாத காரணம் என்னன்னா, ஒரு செலிப்ரேஷன், அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதுக்காக தான் அவர் பேசல. இதுதான் சொல்கிறேன், இதுதான் ஒரு தலைவனுக்கான ஒரு அடையாளமாகவும் நான் பார்க்குறேன். இவருன்னு மட்டும் இல்லைங்க, இது காமனாக எல்லாருமே ஒரு விழா எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த விழாவில் வந்து ஒரு அரசியல் இல்லாமல் பேசுகிறாங்களே, அதுதான் நான் சொல்லிட்டேன். அந்த குழந்தைகிட்ட போய் இதே மாதிரி தான் 2026 சொல்லி அவங்களுக்கு புரியாது. அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா, விஜய் அங்கிள், விஜய் அண்ணா இவங்களை செலிப்ரேட் பண்ண வந்தாங்க. அது ரொம்ப அழகாக முடிஞ்சுது. கேக் கட் பண்ணாங்க. இந்த எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் பண்ணும்போது இந்த கண்ணாடி சொன்னீங்க, அதுக்கப்புறம் இந்த தாத்தா வந்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்களெல்லாம் வந்து எதுக்கு இப்படி பண்ணாங்க? விஜய் அவர்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிட்டாரு. அப்படிலாம் இல்லைங்க, நீங்க நார்மலா கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடுவீங்க? ஸோ இந்த மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு, கிஃப்ட் கொடுப்பாரு, வாழ்த்துக்கள் சொல்லுவாரு, குழந்தைங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. இது இந்த எல்லாருமே பண்றது தானே. அவர் என்ன தனியா வாங்க பண்ணிட்டாரு? அவர் என்னமோ புதுசா ஒன்று கிரியேட் பண்ணி கிறிஸ்மஸ் தாத்தாவெல்லாம் மேடை ஏறி இந்த மாதிரி நீங்கள் கொஞ்ச நேரம் ஆடுங்க, எனக்கு விஷ் பண்ணுங்க அப்படின்னு அவராக சொல்ல போறாரு. நேற்று நடந்தது எதுவுமே அவருக்கு தெரியாது, அன்பிளானடு. இந்த கண்ணாடியுமே வந்து குழந்தைங்க ஃபோர்ஸ் பண்றாங்க. குழந்தைங்களுக்கு கேக்கெல்லாம் ஊட்டினாங்கல்ல, அவர் எங்கேயாவது உபசரிச்ச அப்படின்ற மாதிரி ஏதாவது இது பண்ணாரா? எதுவுமே பண்ணல. அவர் ரொம்ப அழகா ஸ்வீட்டா எல்லாரும் ஊட்டும் போது கூட வாங்கிக்கிறேன். அதுதான் மேனரிசம். அதான் சொல்றேன், இதெல்லாம் வச்சுதான் விஜய் இவ்வளவு தூரம் இருக்காருன்றதை நம்மளால பார்க்க முடியுது. எந்த குழந்தைகிட்ட வாங்கலனாலும் அந்த குழந்தை வந்து முகம் சுழிச்சிருமோ, அவங்களுக்கு ஒரு வெக்ஸ் ஆயிரும் அப்படின்றதுமே அவர் கவனிச்சுக்கிறாருல. டிஷ்யூ எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் சாப்பிட்டாருங்க அவரு. அவ்வளவு டீப்பா போனா நம்ம உடனே நம்ம வந்து நடா அவர் சாப்பிட்டதெல்லாம் பேசுறீங்களா அப்படின்னு ஏன் நம்ம சொல்றோம்னா, அந்த விஷயம் அவ்வளவு தூரம் பார்த்து சொல்லக்கூடிய அவர் அந்த மேடையில மைக் அடிச்சிச்சுன்னு அவர் அரசியல் பேசியிருக்கோம். நம்ம
அழகா இருந்துச்சு நேற்று ஸ்பீச். அதான் அங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் சொன்ன மாதிரி அவரை பார்த்துட்டோம். அவர் ரொம்ப அழகா பேசினாரு. ரொம்ப ஆவேசமா உக்கிரமா பேசின விஜய் அவர்கள் ரொம்ப சாஃப்டா ரொம்ப மென்மையா நேற்று பேசுறது ரொம்ப அழகாவே இருந்தது. இருந்து எல்லாம் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய அதுல இருந்து எல்லாமே சூப்பரா பண்ணிட்டாங்க. வழக்கமா அவங்களோட உபசரிப்பு இருக்கும்ல, அதனால அது ரொம்ப இது பண்ணிட்டாரு. இன்னொரு விஷயமும் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் தலைவர்கள் எல்லாரையும் கீழே அமர வச்சுட்டாரு மேடையில, ஏன் இங்க வந்தது எல்லாருமே செங்கோட்டையன் அவர்கள் இருந்தாங்க, ஆதவ் அவர்கள் இருந்தாங்க, புஷ்யானந்த் அவர்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாமே ஒரு அதுதான் சொல்றேன், மறுபடியும் செலிப்ரேட் பண்ண வந்திருக்காங்கன்றத மறந்துட்டாங்க. கட்சி உங்க கட்சியை சார்ந்தவங்களை கீழே உட்கார வச்சுட்டு மேல உங்க தலைவர் மட்டும் உட்காரலாமா? என்னடா இது லாஜிக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்க வந்தவங்க எல்லாருமே அந்த கிறிஸ்மஸுக்காக வந்தாங்க, ஒரு செலிப்ரேஷனுக்காக வந்து அது நடந்துச்சு. அந்த ட்ரூப் ஒன்று இருந்தாங்க, அந்த பாடல் பாடிட்டு இருந்தாங்களே, அதுல வந்தவங்களுக்கு நேற்று நம்ம அவங்கள மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசும்போது சொன்னாங்க, ஹெட்டு ஒருத்தர் இருந்தாரு, கூட ஒரு பொண்ணு கோஆர்டினேட் பண்ணியிருப்பாங்க போல. டீம் மெம்பர்ஸுக்கு யாருக்குமே சொல்லலை, இந்த மாதிரி டிவிக்கு ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்றாங்க, நம்ம அதுக்கு தான் நம்ம போறோம் அப்படின்றது அவங்க சொல்லவே இல்லை. வந்து அவங்களுக்கே பயங்கரமா சர்ப்ரைஸா இருந்துச்சா. ஸோ விஜயோட ஈவெண்ட்ல பாடுறோம் அந்த ஒரு சந்தோஷத்தோட நேற்று அந்த மன நிறைவோட அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கு. எல்லாருக்குமே, அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே முடிஞ்சிருக்கு. ரொம்ப ஆர்கனைஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்பொழுது ரொம்ப அழகா இருக்கு. பெரிய நட்சத்திர ஹோட்டல்ன்றது மீண்டும் விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு. அங்க அவர் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றாரு. அவர் கட்டமைப்போட நம்ம பண்றோம் அப்படின்றத அவர் உணர்றாரு. அதனால இந்த மாதிரியான நிகழ்ச்சி அங்க நடத்துறதுல தப்பு இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். நேற்று மீண்டும் சொல்றேன், குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் தான் கிறிஸ்மஸா, குறிப்பிட்ட பேருக்கு தான் அவர் வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணுவாரா அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. கண்டிப்பா அவரால் இதை விட கிராண்டா பண்ண முடியும், பெருசா பண்ண முடியும், பெரிய இடத்துல பண்ண முடியும். இப்ப இருக்கக்கூடிய சூழல் சரியில்லை அப்படின்றத எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வந்தவங்களுக்கு யாருக்கும் கோபம் கிடையாது, வராத யாருக்கும் கோபம் கிடையாது. எல்லா மாவட்ட செயலாளர்கிட்டையுமே வந்து கிறிஸ்மஸை முன்னிட்டு எல்லாருமே உங்களால என்னென்ன விஷயங்கள் முடியுமோ எல்லாருக்குமே உங்களோட அன்பை கொடுங்க. அவங்க சொல்லவே வேணாங்க. டிவிக்கே பொறுத்த வரைக்கும் எல்லா நிகழ்ச்சியிலையுமே சின்னதாக எடுத்துக்கங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னாலுமே கூட, ரம்ஜான், கிறிஸ்மஸ்ஸு, தீபாவளி, அந்த மாதிரி நீ என்ன வேணாலும் எடுத்து, குட் ஃப்ரைடே வந்தாலுமே அவங்க வந்து ஏதாவது ஒன்று வழங்கிட்டே இருப்பாங்க மக்களுக்கு. இல்லாதவங்களுக்கு, அதாவது நம்மளால என்ன பண்ண முடியும், உங்களோட தேவை என்னன்றது தெரிஞ்சு அதை பூர்த்தி பண்ணக்கூடியவங்க தான் தொடர்ச்சியாக அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. விஜய் நேற்று ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணதா சொன்னாங்க. கண்ணாடி போட்ட விஷயங்கள் வந்து நிறைய ட்ரோல் ஆச்சு. வந்தவர் வந்து இப்படி பேசிட்டாங்க, விஜய் முன்னாடியே அப்படி நடந்துச்சு. அவர்லாம் எதுவுமே இல்லை. தன்னோட சேர் எடுத்து என்னைக்கு இன்னொருத்திட்ட கொடுத்தாரோ அங்கேயே எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாரு. அந்த கேமரா மேன் மேலே தான் கொஞ்சம் கோவப்பட்டாங்க. அந்த இவ்வளோ அழகா அவருக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு ஒன்று சேர் எடுத்து போறாரு, அதை ஏன்டா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாம ஆடியன்ஸ் பக்கம் கேமரா திருப்பிட்டுன்னு. ரொம்ப அழகா தான் முடிச்சு. அதான் சொல்றேன், அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்ச்சி ஈரோடு அவர் மிக மிக மற்றற்ற மகிழ்ச்சி. இப்ப நேற்று நடந்த அந்த கிறிஸ்துமஸ் விழாவும் அவர் எதிர்பார்த்த மாதிரி நடந்திருக்கு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண வந்ததை விட ரொம்ப அழகாவே நடந்திருக்குன்னு தான். இந்த புலிப்படம் வந்தப்ப ஒரு ட்ரோல் வந்துச்சு, விஜய் இப்போ இப்படிலாம் ஒரு படம் பண்ணிட்டாரு, கெரியர்லயே இந்த மாதிரி ஒரு படம் சே அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. விஜய் மைக்க பிடிச்சி அழகா ஒரு வார்த்தை சொன்னார், இது நான் குழந்தைங்களுக்காக எடுத்த படம், நான் ட்ரை பண்றேன்னு கூட அவர் சொல்ல கிடையாது. குழந்தைகளுக்கு, குழந்தைகள் தான் என்னோட ஆடியன்ஸ், அவங்களுக்காக ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன், அவங்களுக்காக ஒரு படம் பண்றேன்னு பண்றாரு. ஸோ அந்த மாதிரி தான் நேற்று நடந்த விஷயமும் அந்த கண்ணாடியும். குழந்தைகளுக்காக ஒன்று நீ பேசுறியா பேசிக்கோ, அவங்க ஹாப்பி இல்லை. இந்த குழந்தை கொடுத்த கண்ணாடி நான் போட்டேன்ல, அந்த குழந்தை எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், உங்க பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அவ்வளோதான் ஹாப்பி. நேற்று முடிஞ்ச அளவுக்கு அதுதான் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவா நான் பார்க்கறேன். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்து அவங்களுடைய மீட்டிங்கா இருக்கட்டும், பொதுக்கூட்டமா இருக்கட்டும், ஆலோசனை கூட்டம்னு அது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாண்டிச்சேரியிலையும் பார்த்துருந்தோம், அதை தொடர்ந்து நேத்திக்கு ஈரோடு விஷயமுமே. அடுத்ததும் எங்க அந்த பொதுக்கூட்டம் என்ன பேசுவாரு, அடுத்தது எங்க நடக்க போகுதுன்ற அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாயிடுச்சோ விஜய் அவர்கள் மேல. அதான் அந்த கட்டமைப்பை பத்தி நீங்க சொல்றீங்க, ரொம்ப அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு. காவல்துறையோட ஒத்துழைப்பு இல்லாம கண்டிப்பா ரேர். புதுச்சேரி பத்தி பேசும்பொழுது ஜான்சி ராணி மாதிரி ஒரே ஒரு பெண் அப்படியே நின்று அப்படியே கட்டி ஆண்டாங்க அப்படின்னே சொல்லலாம். தொடர்ச்சியா ஈரோட்ல நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு, காவல்துறை குவிக்கப்பட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட காவல்துறைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடிய இந்த உள்ளரங்கில பிரச்சனையே இல்லைங்க, அவங்க டீம் மெம்பர்ஸ் தான் நேற்று இருந்தாங்க. காவல்துறை ரொம்ப ரேரா தான் இருந்தாங்க. அவங்க டீம் மெம்பர்ஸா அந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களாவே ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. QR கோடு அதை முடிச்சு உள்ள போனீங்கன்னா அங்க ஒரு QR கோடு வச்சு இன்னொரு வாட்டி அவங்க பாக்குறாங்க. அங்கிருந்து உள்ள போகும்பொழுது அங்க எல்லா கதவுகளுக்கும் வெளியே நின்று நீங்க மொபைல் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா வெளியே எடுத்துருங்க அப்படின்றாங்க. ஸோ அப்படி ஒரு 3-4 கட்டமா அவங்களே பிரிச்சு வேலைகளை செய்யறாங்க. ஸோ இனிமேட்டு இப்படிதான் நடக்க போகுது. அடுத்த கட்ட பிரச்சாரம் எங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, எங்க நம்ம நிறுத்தணுமோ அங்கிருந்து தொடங்கணும் அப்படின்னா
முதல்ல அவங்க சேலத்தை டார்கெட் பண்ணாங்க. ஏன்னா கரூர் அப்படின்னு வரும்பொழுது சேலமா இருந்த ஊரை தான் கரூரா இவங்களே மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளா அந்த பக்கம் எங்கேயுமே பிரச்சாரம், பரப்புரை பிரச்சாரம் நடக்கல. அதுக்கப்புறம் ஈரோட்ல செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மாண்டமா நடத்தி காமிச்சிட்டார், வெற்றிகரமா நடத்தி காமிச்சிட்டார். இது எங்க தொடரணும், அடுத்து என்ன அப்படின்னு வரும் பொழுது இல்ல இவங்க ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ஹேண்டில் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு மத்தவங்க எல்லாருமே சென்னையில தாங்க இருக்காங்க, இந்த களத்துல இருக்கிறாங்கல்ல அந்தந்த மாவட்ட செயலாளர்கள்லாம். ஏன்னா சேலத்துக்கு தான் வரணும் அப்படின்றத இவங்களோட விருப்பமா முன்னாடி வச்சிருக்காங்க. ஈரோடா பிளான் மாறிடுச்சு. இப்ப எல்லாம் மறுபடியும் என்ன சொல்றாங்க, நீங்க சேலம் வாங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க சேலம் வாங்க அப்படின்ற அளவுக்கு மீண்டும் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. 2-3 இடங்கள் பார்க்கப்பட்டிருக்கு. அங்க இருக்க நிறைய சீல்நாயம்பட்டி பைபாஸ், கொண்டலாம்பட்டி பைபாஸ்னு ஒரு நிறைய இடங்கள் இருக்கு. இதெல்லாமே பார்வையிட்டு இருக்காங்க. எங்கிருந்து பார்த்தா எல்லாத்துக்கும் சேஃப் அப்படின்றதுமே பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 30ஆம் தேதி இந்த மலேசியா போறாரு, 27ஆம் தேதி ஈவெண்ட்டுக்காக. அதை முடிச்சுட்டு அவர் வரும்பொழுது ரெஸ்டே இல்லை அவர் விஜய் அவர்கள். இனி இந்த இரவு பகல்லாம் சொல்லுவாங்கல்ல, 6 மணிக்கு காலைல ஷூட் வந்தாருன்னா ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாரு, கிடையாது. இனி அப்படி இருக்க போறது இல்லை. அவரு முழு நேர அரசியல் பயணமா அவர் மேற்கொண்டுட்டு இருக்காரு. மலேசியா ஈவெண்ட்டா அன்னைக்கு நைட்டு ஃபிளைட் ஏறப்பே அதெல்லாம் மறந்துடுறாரு. மறுபடியும் நீங்க டிவியில போடுங்க, அப்ப நான் பாத்துக்கிறேன், மற்றபடி நான் மறுபடியும் களத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவில் முடிச்ச உடனே கிளம்பி வராரு. 30ஆம் தேதி நினைக்கிறேன் மீண்டும் சேலத்துல அவரோட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடக்க போகுது. அதை பணிகளை தீவிரப்படுத்திட்டு இருக்கிறதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. எவ்வளோ இது வரைக்கும் எவ்வளவு உண்மைன்னு தெரியல, ஆனா அங்கதான் அதிகமா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் மிஸ்ஸஸ் பராசக்தி அப்படிங்கிற விஷயம் இப்போ ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பராசக்தி வந்து 14ஆம் தேதி வரப்போகிறதாகவும் ஜனநாயகன் 9ஆம் தேதி வரப்போகிறதாகவும் தான் இது வரைக்கும் இருந்த அப்டேட். ஆனா இப்ப வந்து ஜனநாயகன் 9ஆம் தேதி, பராசக்தி 10ஆம் தேதி. பிளான் பண்ணி தான் சிவகார்த்திகேயன் இந்த விஷயத்த பண்றாரு அப்படிங்கிற தகவல்களையா இருக்கட்டும், அந்த கமெண்ட்ஸ் நிறைய பார்க்க முடியுது சோசியல் மீடியால. நம்மளே அப்படிதானே கேட்கறோம், வரக்கூடிய சீனியர்ஸ் எல்லாத்துலயுமே எஸ்கேவோட மனநிலை என்ன, அவருதான் இதுக்கு காரணம் எல்லாம் கேட்கும் பொழுது நீங்க சொல்லுங்க, பராசக்தியா ஜனநாயகனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கும் பொழுது உங்களோட மனநிலை என்னவா இருக்கும்? ஏங்க ரெண்டுமே நம்ம ரெண்டு கண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். நம்ம நடுநிலையா இருக்கிறதுனால இப்படிதான் நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதா இருக்கு. ஆனா ஜனநாயகன் தள்ளி போறதுக்கு அவங்கதான் காரணம். இந்த ப்ரொடக்ஷன் தான் வந்து முன்கூட்டியே வரக்கூடிய படத்தை இல்ல அவரோட கடைசி படம் அப்படின்றனால அவங்களோட ரெக்வஸ்டால விஜய் சைட்ல இருந்து கேட்டுக்கிட்டனாலதான் 2026 பொங்கலுக்கு அவங்களா தள்ளி போட்டாங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா பராசக்தி பொங்கல் வெளியிடாதான் அவங்க தொடங்கினாங்க. அதோட வேகமா தான் அவங்களும் புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. விஜய் படம் இந்த ஆண்டுல ஏதோ ஒரு நாள்ல வந்துடும், நம்ம அடுத்த பொங்கலுக்கு போயிடலாம் தான் அவங்களோட விஷயமும் கூட. 14ஆம் தேதியில இருந்து ஏன் 10ஆம் தேதி மாறிச்சு அப்படின்ற பரபரப்பான விஷயத்தோட இயங்கிட்டு இருக்கு இந்த கோலிவுட்டே அப்படின்னே சொல்லலாம். எங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு மிகப்பெரிய 2 படங்கள் வருது. அதை வந்து ரெண்டுமே ஒரே நாள்ல அவங்க விடலை. அது வரைக்கும் அவங்க வந்து எப்படி மிகப்பெரிய சர்ச்சையில இருந்து கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு நாள் விட்டு தான் வருது. இது தேவையில்லாத ஒரு மூவ் தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து இது பெரிய காஸ்டா இருக்கு, நல்ல வரவேற்பு இருக்கு. வள்ளூர் கோட்டத்துல போட்ட அந்த கண்காட்சியும் வந்து நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க, எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கு அப்படின்ற ஒரு ரீசன் சொல்றாங்க. ஆனா நம்ம பொலிட்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு ஸ்பீச்னும் சில பேர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா மங்காத்தா அந்த படமும் ரீரிலீஸ் ஆக போகுது அப்படின்றாங்க. எங்க இதுல கண்டிப்பா சொல்ற நடிகர்களுக்கு உடன்பாடு கிடையாது. விஜய் அவர்களே இது பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அவரு தான் துப்பாக்கிலாம் கொடுத்து நீ தான் பாத்துக்கணும் சிவகார்த்திகேயன் சொல்லிட்டாருல. சிலர் தான், ஏன்னா விஜய் ரசிகர்கள்ட்டே நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது அவர் எங்க தம்பி, அதாவது அண்ணனோட தம்பியா தான் அவரை பாக்குறாரு, எங்களுக்கு அவர் எதிரியே கிடையாது. 9ஆம் தேதி ஜனநாயகனை பார்த்துட்டு 10ஆம் தேதி போய் நாங்க பராசக்தி பார்க்க போறோம், எத்தனை நாள் வேணா வரட்டும், அவங்க என்ன வேணா பண்ணிட்டோம், ஜனநாயகனை நீங்க நிப்பாட்டவே முடியாது, அந்த வெற்றியை உங்களால யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் கேட்கும் பொழுதுதான் என்ன 2 பேத்துக்கும் போட்டியா, என்ன ரெட் ஜெயண்ட் இப்படி பண்றாங்க. டான் பிக்சர்ஸ்னு ஒரு ப்ரொடியூசர், அவர் எடுத்த முடிவால இப்ப முன்னாடி வருது. இங்க ஜனநாயகன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்மளுக்கு படம் பார்த்த ஒரு டீம்ல இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் என்ன, கடைசியா இருக்கக்கூடிய அந்த 20 நிமிடம் விஜய் பிரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜனநாயகன் எப்படியும் ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆக போகுது. நீங்க பார்த்த இந்த சூரரை போற்று அதன் தொடர்ச்சியா தான் பராசக்தி இருக்க போகுது. சுதா மேம் ரொம்ப கூலா இருக்காங்க, சிவகார்த்திகேயன் ரொம்ப கூலா இருக்காங்க. நான் தான் சொல்றேன், சிவகார்த்திகேயன் விஜய் அவர்கள்ட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் யாராலையும் தடுக்க முடியாது இல்ல. ஸோ அவங்க 2 பேரும் கண்டென்ட் வைஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பராசக்தியும் படம் பார்த்துட்டாங்க, அது தரமா இருக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. மீன்ஸ் கண்டென்ட்டா ஸ்ட்ராங்கா இருக்கு. இது வந்து ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனா பாருங்க அப்படின்றதான் இருக்கணும். இதை எப்படி கொண்டு போறாங்கன்னா துணிவு வாரிசு அளவு கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போய் வேணாம். சிவகார்த்திகேயன் அவர் தெரியல, இவர் சீனியர் ஜூனியர் 2 பேரும் ஒரே எக்ஸாம் எழுத வந்தா எப்படி இருக்கும், அப்படிதான் இதை எழுதுறாங்க, அப்படிதான் இதை பார்க்கணும். தயவு செஞ்சு இந்த எஸ்கே மேல இருக்கக்கூடிய நெகட்டிவியை வந்து விஜயே விரும்ப மாட்டார். வரட்டும், நம்ம படம் வருது, அவங்க படம் வருது, ஓவர்சீஸ்லாம் கொடி கட்டி பறக்குது ஜனநாயகன். அதனால வந்து நீங்க இவ்வளவு தூரம் அதை பத்தி பேசணுன்ற
இதான் போய் சொன்னாங்களாம், சார் தெரியுமா உங்களுக்கு 11ஆம் தேதியில வருது அப்படின்ற மாதிரி நம்ம டீம்ல 10ஆம் தேதி வருதுலாம் சொன்னாங்களாம். வந்துட்டு போகுது, நல்ல விஷயம் தானே. அவ்வளவுதாங்க அவருக்கு ஆமா கேவியனுக்கு லாஸ் இல்லாம ஒரு படம் கொடுக்குறாரு. அவருக்கு என்ன எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, தனியாவா வந்திருந்தாரு, ஜனநாயகன் தனியா வந்திருந்தாங்கன்னா கடைசி படம் அப்படின்னால மிகப்பெரிய வசூலோட அவர் வந்து விடைபெறுவார் அப்படின்ற ஒரு விஷயமா எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அது நடக்கலேன்னு தான் சின்ன வருத்தம் எல்லாருக்கும். இதுவே வந்து விடாமுயற்சி வரும்பொழுது எப்படி டிராகன் தள்ளி போனாரு, குட் பேட் ugly வரப்ப எப்படிலாம் தள்ளி, பெரிய பெரிய படங்கள் இப்ப ரஜினி படம் வரங்களப்ப சூர்யா படங்கள் தள்ளி போச்சு. ஆமா, அப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைம் இல்ல, இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. மீண்டும் சொல்றேன், எவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்தாலும் ஜனநாயகனோட வசூலை தடுக்க முடியாது, பராசக்தியோட வசூலையும் நீங்க தடுக்க முடியாது. அதுக்கு மக்கள் வரவேற்பு இப்பயே இருக்கும் அப்படின்றத கிட்டத்தட்ட ஜட்ஜ் பண்ணனாலதான் முன்னாடியே ரிலீஸ் பண்றாங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டு ரெண்டையும் ஒரு படமா பாருங்க, செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.